மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு ஹெல்த்தியாக ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம பீட்ரூட் சேர்த்து பண்ணியிருக்கோம். நல்லா சாஃப்டாக ஸ்பான்சியாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீட்ரூட் 2 எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட் பீசஸ் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட் பேஸ்ட்டை ஒரு ஃபில்டரில் சேர்த்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நமக்கு ஜூஸ் மட்டும்தான் தேவைப்படும். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஃபுல் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் ரவா எடுக்க போகிறோம். அதனால 1 கப் பீட்ரூட் ஜூஸ், 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பில் பீட்ரூட் ஜூஸ் அண்ட் தண்ணி அளந்தோமோ அந்த கப்பால் 1 கப் ரவா சேர்த்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் எவாபரேட் ஆகிட்டு ரவா நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைங்களை இது பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். நான் இட்லி போட்டு எடுத்திருக்கேன். இட்லி பிளேட்டில் இது எல்லாத்தையும் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இட்லி போட்டு இல்லைன்னா ஸ்டீமரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இதை எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம். இதை இப்படியே கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆற வச்ச உருண்டைகளை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கடுகு எள்ளு கூட நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை மார்னிங் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.